இங்க இருக்கக்கூடிய நமது சொந்தங்களை சாதி வாரியாக அமருங்கள் என்று சொன்னால் ஒரு 10-12 பிரிவுகளாக அமர வைக்க நேரிடும். நமது சொந்தங்களை மத வாரியாக அமருங்கள் என்று நேர்ந்தால் ஒரு 3-4 பிரிவுகளாக அமர வைக்க நேரிடும். தமிழாக அமருங்கள் என்று சொன்னதால் தான் இங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல எல்லாரும் சொல்றாங்க, இப்ப நம்ம எடுத்தோடனே டிஎம்கே பத்தி திமுக பத்தி பேசுவோம், பாஜக பத்தி பேசுவோம் கிடையாது. இன்னைக்கு நம்ம மெயினா விவாதிக்க போற தலைப்பு அப்படின்னா சின்னம். சின்னத்தையே விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. நெறியாளர்களும் அனைத்து ஊடக நண்பர்களும், நிறைய ஊடக நண்பர்கள் பொதுவா சொல்லணும்னா, இல்லப்பா சின்னத்தையே புடுங்க முடியல, நீங்க என்னத்தை புடுங்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை சமூக வலைத்தளங்கள்ல முன்வைக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய பதில் என்ன தெரியுமா? நாங்கள் எதை புரிந்தவர்கள் தெரியுமா? தேனுக்கு அதிகாரம் சேர்ந்து விட்டால் தனது கொடுக்கால் வேலைக்கு வேலை விளையாடலாம் தமிழா என்றால் புரட்சி பாலம். அந்த மாதிரி 2 தேர்தல் கையில அந்த அதிகாரம் மாட்டிருக்கு. ஒண்ணு மத்தியில, இன்னொன்னு தமிழ்நாட்டில். அந்த அதிகார பொறுப்புகளை புரிந்தவர்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிகள். உங்களோட அதிகாரத்தை வச்சு உங்களோட சின்னத்தை பறிக்க முடியும். ஏப்ப தேர்தல் சின்னத்தை உங்களுக்கு கொடுக்கல, அதிகாரம் என்ன அதிகாரம்? பாரதிய ஜனதா கூட. இது கூட அந்த அடிப்படை அரசியல் புரியல் இல்லைன்னா நீங்க இருக்கிறதே வேஸ்ட். நீங்க வாக்கு செலுத்துங்க பேச கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. ஹிந்திக்காரு நம்ப வடக்கன்கள் என்ன பண்றாங்க? திருப்பூர்ல பழைய பேருந்து நிலையத்தை புதிதாக புனரமைப்பு பண்ணிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சூரட்டி ஒட்டப்பட்டிருக்கு. சூரட்டில ஸ்டாலின் புகைப்படம் போடப்பட்டிருக்கு. நான் அந்த இடத்துல பேருந்து நிலையக்க நின்று இருக்கிறேன். கரெக்டா ஒரு வடக்கன் பார்க்க போட்டு துப்பி, கரெக்டா பார்க்க போட்டு ஸ்டாலின் முகத்துல இருக்கிறான். அவனுக்கு தெரியுது யார் முகத்துல துப்புன்னு, அவனுக்கு தெரியுது, நமக்கு தான் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படிப்பட்ட யோசிச்சு பாருங்க. பழச நம்ம மறந்துடுவோம். இன்னைக்கு ஆசிரியர் பேசலாம், செத்து போன விஷயம் அதை பத்தி பேசாதீங்க என்று சொல்றீங்க. ஏன் செத்து போன விஷயம்? ஆசிரியர் 4 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டால் ஒரு பாரதிய ஜனதா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரால அந்த அப்பா அந்த சிறுமியோட அப்பாட்ட கேட்கிறாங்க. அந்த சிறுமியோட அப்பா என்ன சொல்றாங்க? என்னுடைய குழந்தையை நான் எல்லா பக்கமும் தேடல, ஆனா இந்துக்களுடைய ஆலயத்தில் மட்டும் நான் தேடவில்லை. ஏனென்றால் இந்துக்களுடைய ஆலயம் என்பது பூர்ணமானது நான் நோக்கினாப்ப. இவனுக்கு சொல்றாங்க இந்து சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல, இந்து இப்ப நான் ஏத்துக்கிறேன். இந்துன்னு சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன். ஆரியத்தை செருப்பாக அடித்த வார்த்தை அவங்க அப்பா சொன்ன வார்த்தை. ஒருத்தங்க இதோட பழமையை பேசுறீங்க. பழமை கிடையாது. மக்களுடைய மரணியின் உரிமைக்காக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா திராவிட கும்பலும். நீங்க ஒண்ணு பிரிவினைவாதத்தை பாஜக பேசுதுன்னு பாக்காதீங்க. திராவிடம் பேசுது. திராவிடம் என்ன பேசுது? சமூக நீதி, சகோதரத்துவம், பெண்ணிய சுதந்திரம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு. என்னடா கலகலா ரீல விடுறீங்க? சமூக நீதி, வேங்கை வயல்ல உயர்மட்ட தண்ணீர் தொட்டியில் கலந்த மலம் திராவிட ஆட்சி மாறுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீங்கு வரப்பட்டிருக்கா? வேங்கை வயல்ல மலம் கலந்த விஷயத்துல சகோதரத்துவம் என்று பேசுவார்கள். ஆனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்த இஸ்லாமிய சொந்தங்களை நிற்க வைத்து பேசினார். இருக்கைகள் 50 இருக்குது. இஸ்லாமிய சொந்தங்கள் கவனிக்கும். இருக்கைகள் 50 இருக்கைகள் இருக்குது. ஆனா நிற்க வைத்து பேசினார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுவார்கள். இவர்கள் பெண்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய இடஒதுக்கீடு எங்க தெரியுமா? ஸ்கார்பியோ கார்ல சைட்ல தங்கிட்டு போக இடம் மேயருக்கு கொடுத்த இடஒதுக்கீடு, மேயர் பிரியாக்கு கொடுத்த இடஒதுக்கீடு. இது எந்த அளவுக்கு ஒரு இழிவான செயல் இல்லையா? இழிவா தெரியலையா? அண்ணா ஒரு நெறியாளர் கேட்கிறாரு, ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க பணியா அப்படின்னு துரைமுருகன் ஐயாட்ட, மதிப்புக்குரிய ஐயா துரைமுருகன் ஐயாட்ட நெறியாளர் கேட்கிறார். அவர் பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குறார். இருந்தாலும் இந்த நெறியாளர் கேட்டதுக்காக ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் என்னப்பா அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், அதனால இல்லையே போட்டு அப்படிங்கிறாரு. நான் அந்த மானங்கட்ட நாய்க்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். அவன் பேரை சொல்லி அவன் பெரிய ஆளாக்க விரும்பல. ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணி இல்லைன்னா சாராய்விக்கிற அரசு பணியாடா? அரசு பணியா? 35 லட்சம் கோடியில இருந்து 50 லட்சம் கோடி டார்கெட் பிக்ஸ் பண்ணி சாராய்விக்கிற ஒருத்தர் நாங்க பார்க்க முடியுமா? அப்ப என்ன நினைக்கிறாங்க? தமிழர்கள் குடியாளர்களா கூட நினைக்கலாம். ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சென்ற ஆண்டு சொல்றாங்க, நாங்க போன வருடம் 45 லட்சம் கோடிக்கு மதுவை விற்பனை பண்ணியிருக்கோம். இந்த வருடம் கண்டிப்பா நாங்க 50 லட்சம் கோடி டார்கெட் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறார்.
கேவலமா இல்லையா? கொஞ்சம் கூட ஊர்ல குப்பையா? அவன் நம்மளை குடிக்க வைக்கலாம்னு தெரியலையா? தொடர்ந்து இந்த அரசாங்கம் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்ல போக 1,00,000 கோடி ரூபாய் நாங்கள் கடன் வாங்குவதற்கு நிறுவனம் எந்த அரசாங்கம் ஒரு ஈர கூட்டம் பண்ணுமா? 1,00,000 கோடி நாங்கள் கடன் வாங்குவோம் அப்படிங்கிறான். நாங்க பள்ளிகள் கட்டுவோம், நாங்க அரசு கல்லூரிகள் கட்டுவோம், அரசு மருத்துவமனைகள் கட்டுவோம், இங்க இருக்க அணையை சீர் பண்ணுவோம், இங்க இருக்க சாலையை சரி பண்ணுவோம், இங்க பெரியக்கல்ல இந்த சரியான சாக்கடை வசதி இல்லை. இவன் யோசிப்பானா? 1,00,000 கோடி கடன் வாங்க யோசிப்பானா? கடன் வாங்க யோசிப்பானா? இது என்ன மாதிரியான அரசாங்கங்கள்? எடுத்த உடனே கால எடுத்துட்டு போறது, எடுத்த உடனே பாஜக ஓட்டு போடுறது அப்படின்னு போடுறது. அண்ணாமலை அவர்கள் தெளிவா குறிப்பிடுறாரு, கூட்டணிக்காக நம்மளே சொன்னாரு, சீமான் அவர்களுக்கு கூட்டணி சேருவதற்கு எந்த கட்சி கிடைக்கும் அப்படின்னாரு. மிஸ்டர் எடுமுடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க? கூட்டணிக்காக எங்களுடைய கனவுகள் மட்டும் இல்ல, சன்னல்களை திறந்துட்டு சொன்னீங்க. சன்னல்கள். ஆனா நாங்க சொல்லல, உங்க கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க வீட்டை கட்டி வச்சிருக்க, சாக்கடை லைட் வச்சிருக்க, சமாதானம் சாக்கடை லைட் வச்சிருக்க. அப்ப எப்படி கூட்டணி வரும்? எப்படி வரும்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாயிலே பேசுவார், போதையில்லா தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி விடுவோம் என்று. போதையில்லா தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கணிசமான அளவுதான் புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறது, அதை நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம். ஐயா ஒண்ணுங்கிற இங்க பாருங்க, இது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் தான். தடை செய்யப்பட்ட இந்த கருமத்தை மொத்தம் 190 கடைகள் விற்பனை செய்யப்படுது. இந்த புகையிலை பொருள் நான் காவல்துறை அதிகாரிக்கு போய் நிறைய சொன்னேன், பேர் சொல்ல விரும்பல, பேசி போட்டோம். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆனா அந்த கடையில் விற்பனை ஆகுது அப்படின்ட்டு. நம்மளால போய் அதை ஓட்டுறது நிறுத்தான்னு பார்த்தா, நீ ஓட்டுறது ஓட்டிக்கோ, எனக்கு ஓட்டுறது மட்டும் ஓட்டிடு அப்படின்னு இருக்காரு. வெக்கனாலா என் 26 சாதி எங்க அண்ணன் பூராட்டனால பல்ல போட்டேன், பகுதியில பதிவு போட்டேன். அண்ணா அதிக அளவுல புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுது, மாணவர்கள் கண்ணு மூலம் இல்லாம இருக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, ரேப்பிங் ட்ரக் யூஸ் பண்றாங்க, இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றாங்க, மேஜிக் மஷின் யூஸ் பண்றாங்க, ஆர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இது போல பல போதைப் பொருளுக்கு அடிமையாக கிடக்குறாங்க. 4 தமிழ்ச்சேரியில் தடுத்து அண்ணன் சொன்னேன். அண்ணன் உடனே சொன்னாரு, இதுக்கு நீ என்ன பண்ணணும், களத்துல வரைக்கும் வேலை செய். இப்படி சொல்றவங்க தலைவன், இப்படி சொல்றவன் தலைவன். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவன் என்பவன், ஒரு இறைவன் என்பவன் தன் மக்களுக்காக வாழ்ந்து அவனுக்கு அந்த மக்களுக்காக உயிரிழந்தவனா இருக்கணும். அவன் தான் இறைவன். நம் உயிர் தலைவன் மேலுக்குமே பிரபாகரனை தோன்றக்கணும், அப்படி இருக்கணும். நம்ம அண்ணன் சொல்றாரு, இருந்தால் தலைவன் இல்லையில் இறைவன்ட்டு. நம்ம அண்ணன் எல்லா பக்கம் போய் இந்த கருத்தியில பேசிட்டு இருக்காங்க. வேற எந்த கட்சி மேடைகள்லையும் போய் நான் இந்த புகையிலை பொருட்கள் விற்கப்படுது அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியாது, வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஒவ்வொரு வரக்கூடிய கூட்டங்களையும் எந்தெந்த புகையிலை பொருட்கள், எந்தெந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுதோ எல்லாத்தையும் தோலுரித்து காட்டப்படும், தோலுரித்து காட்டப்படும். 190 கடைகள் திருப்பூர்ல இருக்கு. 190 கடைகள் இந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது. ஆனா 7ஆவது வகுப்புல இருந்து நான் அதிகமா இளைஞர்கள் கூட பழகலாம் சொல்றேன். நான் ஒரு நற்பணி மன்றம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தேன், அதனால சொல்றேன். அதிக அளவில் இளைஞர்கள் இந்த புகையிலை பொருட்களுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள், அடிமையாகி கிடக்கிறார்கள். நீங்க அவனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அவன் கஞ்சா குடிச்சிருக்கானா, ஊசி போட்டிருக்கானா, என்ன பண்ணிருக்கான். ஐயோ ஒண்ணும் இல்லைங்க, வெளிப்படையா நாம் தமிழர் கட்சி மேடைகள் மட்டும்தான் நீங்க பதிவு செய்ய முடியும். பெண்கள் கர்ப்பகாலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு டேப்லெட் கேப்சூல், அது மிக குறைந்த விலைதான். மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் அந்த மருந்து யாருக்கும் தரக்கூடாது, யாருக்கும் தரக்கூடாது. ஆனால் ஒரு சில மெடிக்கல், ஒரு சில மருந்தகங்கள்ல அது எளிய முறையில கிடைக்குது. மாணவர்கள் கல்லூரிக்கு போறாங்க, அந்த மாத்திரையை வாங்கி தண்ணி குடிச்சுக்கிறான். நான் செய்த ஆய்வுகளை சொல்றேங்க, பார்க்காம எதுவும் சொல்லல. நான் செய்த ஆய்வு என் அண்ணன் கொடுத்த உத்தியோகத்தினால சொல்றேன். அதை வாங்கி வாயில போட்டு உட்காந்துட்டேன். நான் காலையில இருந்து ரோபோட்டிக்ஸ், யார் கலைஞர் மாதிரியே உட்காந்துருப்பான், இப்படியே உட்காந்துருப்பான், அசராம உட்காந்துருவான். அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அவன் போதைக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட இழிவா இல்லையா? ஐயா இங்க பாருங்க, இங்க இருக்கு, இந்த பல்லடத்துல இருந்து எடுத்துக்கங்க, சூலூருக்கு போய்க்குங்க, இங்க சுத்தி இருக்க எல்லா இதுக்கும் போங்க, எல்லா கல்லூரியினுடைய டாய்லெட் ரூம்ஸ் போய் பாருங்க, டாய்லெட்ல போய் பாருங்க, அப்பதான் தெரியும் மாணவன் எந்த லட்சணத்துல இருக்கான் அப்படின்ட்டு. உங்க பிள்ளைகள் நீங்க தீவிரமா ஓட்டு போறீங்க இல்லையா, ஜாபர் சாதிக்கு 2000 கோடிக்கு மத்த கொட்டை என்கிற ஒரு ட்ரக்கை சப்ளை பண்ணிருக்கான். அது எவ்வளவு பெரிய போதைப் பொருள் தெரியுமா? எவ்வளவு பெரிய போதைப் பொருள் தெரியுமா? தொடர்ச்சியாக
இங்க எல்லா போதைப் பொருளும் எந்த முறையில் கிடைக்குது? யார் மேல கிடைக்குது? வடமாநிலத்தான் குடியேறிட்டான். அவன் குடியேறிட்டான், அவன் வாழ்றதுல இங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவனை பத்தி என்ன தகவல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறத எங்க மேட்ரு. என்ன வச்சிருக்கீங்க? ஐஎல்பின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நாங்க அவன் வாழ வேணாம்னு சொல்லல. ஐஎல்பின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, இன்னர் லைன் பர்மிட், அதாவது உள்நுழைவு சீட்டு. அது இந்தியாவுக்கு புதிது இல்ல. இது நாங்க அவங்க ஆக்கிரமிப்பு அடக்குமுறை பண்ண அதெல்லாம் ஒரு நோக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால எங்களுக்கு என்ன போகுது? அவனை பத்தி தகவல் நீ வாங்கிச்சா அவன் கஞ்சாவித்தாலும் ஏன் 150 ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க, 200 ரூபாய்க்கு வேலை செய்யறான். தப்பு பண்ணாம இங்க எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? இங்க எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? அவன் கஞ்சா விற்கிறான், தவறான தொழிலில் ஈடுபடுறான். கண்ட கருணாமெல்லாம் நடக்குதுங்க. இந்த திராவிட அரசாங்கங்கள் பாவேந்தர் பேரவைன்னு சொல்லிட்டு சூழ்நிலை வச்சிருக்காங்க. பாவேந்தர் பேரவை எனக்கு தெரிஞ்ச மதிப்புக்குரிய மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் ஒருத்தர் திமுக இருக்கிறாரு. பேராசிரியர்களும் தவறு இழைப்பது நடக்கத்தானே செய்யும். பாவேந்தர் என்ன சொல்றாரு? நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடுமையில் படி, மாலை இரவு பொருள் நூலைப்படி அப்படிங்கிறார். ஆனா அவர் வேறையே சொல்லிட்டு இருக்க இந்த திராவிட தருதலைங்க திருட்டு கூட்டம் அந்த நூலுக்கு போய் இப்ப குடி வந்துருச்சு. குடி மதுவை குடி, காலையில் குடி, கடுமை குடி, மாலை இரவு போதை 7 குடி அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. வருடத்துக்கு 25,000 கோடி யாரப்ப வீட்டு சொத்து, ஏப்ப வீட்டு காசு, உங்கப்ப வீட்டு காசு இந்த திராவிட அரசாங்கங்கள் கொள்ளையடிக்கிறாங்க. இப்ப 50 லட்சம் கோடி அப்படின்ட்டு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. இந்த அனைத்து நிலைகளும் மாறணும். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு தமிழ் தேசம் ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரன் வழி மட்டும்தான் சரியானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்க பார்க்க முடியும். திமுக, அதிமுக மற்ற இதர கட்சிகள்லாம் பார்க்க முடியும். எவ்வளவு கொடுக்குற பெட்டியில எவ்வளவு இருக்குன்னு பார்த்துதான் சீட்டே கொடுப்பான். மக்களுக்கு எவ்வளவு கொடுக்குறேன், கட்சிக்கு எவ்வளவு கொடுக்குறேன் அப்படிங்கிறத கேட்டுதான். உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அக்கா கலாமணி அவர்களை போன்று இருக்கணும். நல்ல படித்த பட்டதாரி அக்கா அவர்கள் இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் எந்தெந்த எது தேவை எது தேவையற்றது என்ற சரியான முடிவை எடுத்து உங்களுக்காக பணியாற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு கூர்ந்து இந்த முறையாவது ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்த புண்ணியம் உங்களை சாரட்டும். ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்த புண்ணியம். இந்த அரசாங்கங்கள் மதுவிற்கு 30 ரூபாய் சேர்த்து வாங்கினான். மதுவிற்கு இப்ப 30 ரூபாய் சேர்த்து வாங்குறான். எதுக்கு? இவன் இலவசமா கொடுத்துட்டான். இலவசங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதுதான் இருக்கணும். வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு அவன் இலவசத்துக்கு கையாள வேண்டிய நேரமே இல்லை. இந்த ஆடு மாடு கொடுத்தாங்க இல்லையா ஜெயலலிதா அவர்கள், அதை போன்று இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் அதிலிருந்து வெளியே வந்து இவங்க மத்த எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டு சாராயத்துல இப்ப 30 ரூபாய் ஏத்திட்டானுங்க. அவங்க அண்ணா பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா என்ன சொல்றாரு? மதுவை விற்று வரக்கூடிய பணம் என்பது குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கு சமம் அப்படிங்கிறாரு. அந்த வெள்ளையில ஒரு 30 ரூபாய் ஏறி அந்த 30 ரூபாய் வெள்ளையை சேர்த்து மாறி இந்த திராவிட அரசாங்கங்கள் நட்டி கொண்டிருக்கிறது. இந்த முறையாவது நாம் தமிழர் கட்சி அக்கா கலாமணி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை தமிழகத்திலே முதல்ல வெள்ள வச்சதாக உங்களுக்கு ஒரு வாழ்த்து இருக்கட்டும். ரொம்ப நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.